கொஞ்சம் உயர்ந்த அடிமை, நான் கொஞ்சம் தாழ்ந்த அடிமை. அட பரதேசி, எல்லாமே பரதேசி தான், எல்லாமே அடிமை தான். முடிக்கிறாங்க, அருவாக்கத்தி வச்சுக்கிறாங்க. அப்ப நான் போயிட்டு இருந்தேன்னா குறுக்க கட்டை கட்டி ஏய் காசாடுறாம்மா, இன்னைக்கு குறுக்க கட்டை போட்டு ஏய் காசாடுறாங்க, கட்டை சரிப்படுத்திட்டு அடிக்கிறான். விளக்கமாறு ஒன்று அடிக்குது சொன்னா, அவன் ஒரு சின்ன கையிலே கட்டிட்டு பணியை போட்டு ஓட்டுப்படி குடிச்சிட்டு அழகா அரசியல் கொடுப்போம், ராணுவத்தை குவிப்போம், எல்லையில் பதட்டத்தை உருவாக்குவோம். ஆன் என சின்ன பையன், ஐயோ வளர்கிறாங்க ஆபத்து, ஐயோ வளர்கிறாங்க ஆபத்து. அப்புறம் பேசு கட்சியில் சேர்ப்பியா வைபா. நான் எப்ப வந்தேன் தெரியுமா? நீ இப்பதான் வந்த, நேத்து சேர்ந்தவருக்கு சீட்டு கொடுத்துருக்கு. அவ என்ன நினைச்சான்னா அந்த கூட்டத்தில் வச்சு என்னைய போட்டு தள்ளிடுறதா அவங்க கனவு, எப்படியும் வருவாருன்ட்டு. அது அந்த நேரம் எனக்கு ஒரு வழக்க திருச்சியில் போட்டு கட்டிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா அங்கே போயிருப்பேன், அந்த போராட்டத்துக்கு போயிருப்பேன், போட்டிருப்பாங்க. நாம திருமுருக பெருவிழா கொண்டாடி வேலை தூக்கும் போது கேலி பண்ணான், சிரிச்சான், சீமானி நேரம் பச்சைனா, சீமானுக்கு முருகன் முப்பாட்டனாமா அப்படின்னா. இப்ப சந்து வந்தெல்லாம் அவன் வேலை தூக்கிட்டான். நிகழும் மாற்றம் நிகழும், நிகழ்த்தி காட்டுவோம். என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, நன்றாக ஒன்றை கவனித்துங்கள். வரலாறு ஒரு தலைவன் வருகைக்காக காத்து இருக்காது, இருக்கிற ஒருவனை தேர்வு செய்து கொண்டு பயணிக்கும். காலம் வரும் காலம் வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் அல்ல பிரபாகரனின் பிள்ளைகள். எமக்கான காலத்தை யாமே உருவாக்கும். நாங்கள் எங்களுக்கான காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது வீழ்த்திருவியா? பெரிய கட்சியாச்சே திமுக, இதை வீழ்த்திருவியா? பெரிய கட்சியாச்சே அதிமுக. எது பெரிய கட்சி? 234 தொகுதியிலே ஒரே கட்சி தான் போட்டி போடுதோ, அதுதானே பெரிய கட்சி. நாங்கள் நினைக்கிறது செய்வோம். ஏன்? நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். முடியும் வரை போராடு என்பதல்ல எங்கள் கோட்பாடு, நினைத்தது முடியும் வரை போராடுவோம். என்னால முடிகிற வரை போராடுறேன் இல்ல, நான் எண்ணியது நிறைவேறும் வரை போராடுவோம். அதனாலதான் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம் என்ற முழக்கத்தை முன் வச்சோம். இது பல ஆயிரம் ஆண்டுகளாக என் பரம்பரை தூக்கி வந்த கனவு. ஆதியில் அருமை பெரும் முப்பாட்டன் முருகன் வேலேந்தி பாய்ந்தான். அதன் பிறகு அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் எங்கள் அருமை பாட்டன்கள் வாளேந்தி பாய்ந்தார்கள். அவன் வழி வழியே வந்த வீரத்தமிழ் மறவன் எங்கள் அண்ணன் பிரபாகரன் துவக்கேந்தி பாய்ந்தான். அவன் பிள்ளைகள் இன்று அறிவாயுதம் ஏந்தி அரசியல் களத்திலே பாய்கிறோம். என் அன்பான உலகத்தீரே, காலம் எங்களுக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கருவிகளை கையளித்திருக்கிறது. ஆனால் இலக்கு ஒன்றுதான், என் இனத்தின் விடுதலை. அதை அடைவோம், விலை தலையே ஆனாலும் தருவோம். தந்தவர்கள் நாங்கள், தந்தவர்கள் 2 மாவட்ட அளவிலான நிலப்பரப்பை எங்கள் தாய் நிலத்தை மீட்பதற்கு 50,000 வீரர்கள் உயிர் பலியானோம், வீர விதைகளாக விழுந்தோம். எங்களுக்கு மரணம் புதிதல்ல, ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதில்லை. தமிழ் பேரினம் நிறைய காயங்களை சுமந்து இருக்கிறது, அவமானங்களையும் தாங்கி நிற்கிறது. ஆனால் இன்று மீட்சியுற துடிக்கிறது. அதனால்தான் என் அன்பு தம்பி தங்கையில் எடுத்து சொல்லுவோம், தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக நாம் களப்பணி செய்யணும். தன்னை முன்னிறுத்துகிற போக்கை கைவிடணும். தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற எண்ணத்தை கைவிடு. நம் எல்லோரையும் பெரியது நமது இனமும் நாடும் அதன் விடுதலையும் என்கிற உயர்ந்த நோக்கம் உனக்குள் வரணும். அது இல்லைன்னா வெல்ல முடியாது. என் பேரை என் போடலை, என் பேரை இதுக்கு போட்ட, என் பேரை பின்னுக்கு போட்ட, முன்னுக்கு போட்ட, நான் எப்ப வந்தேன் தெரியுமா, நீ இப்பதான் வந்த, நேத்து சேர்ந்தவருக்கு சீட்டு கொடுத்துருக்கு. இதெல்லாம் என்னது? அடிமையில என்னப்பா முன்னடிமை பின்னடிமை?
நீங்க நீங்க கொஞ்சம் உயர்ந்த அடிமை, நான் கொஞ்சம் தாழ்ந்த அடிமை. அட பரதேசி, எல்லாமே பரதேசி தான், எல்லாமே அடிமை தான். நாம் அடிமை தமிழ் சமூகத்தின் மக்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் சொல்றார்ல, உலகில் நமக்கென்று குரல் எழுப்பவோ ஆதரவு கரமீட்டவோ எவர் மற்ற நிலையில் தடித்து விடப்பட்ட அடிமை தேசினத்தின் மக்கள் தான். இப்ப இருக்கிறது யாரு? நாம் தான் நமக்கு வலிமை. தமிழ் தேயர்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இது ஒன்றுதான். கையறு நிலையில் நிற்பவனுக்கு கடைசி வலிமை அரசியல் விடுதலை ஒன்றுதான். அரசியல் வலிமை இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? அதிகாரமற்ற பிள்ளை நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும்? கோடி கனவு இருக்கு, எங்க நிறைவேற்றுது? அதிகாரம் அதிகாரம் இல்லாம எப்படி கல்வியை உலகத்தரத்துக்கு கொண்டு போறது? பசுஞ்சோலை பள்ளிகள், மொட்டு மலர் அரும்பு, அரும்பு மொட்டு மலர், யூகேஜி எல்கேஜி தூக்கிறோம். அரும்பு மொட்டு மலர்னு 3 வகுப்பு வைக்கிறோம். 6ஆப்புல 1ஆப் செய்கிறோம். உலகத்திலே தென்கொரியா தான் முதலிடத்தில் இருக்கு கல்வியில. அந்த முதலிடத்துக்கு என் நாடு போகணும்னு ஆசைப்படுறேன். எப்படி கொண்டு போறது? தனியார் பள்ளிகளுக்கு என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்கள் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு படையெடுப்பதை தடுக்க அரசு பள்ளியின் தரத்தை உலகத்தரத்துக்கு தூக்கிட்டா திரும்பிடுவான். தனியார் முதலாளி காலக்கு முடிஞ்சிருவான். கடையை முடிட்டு கல்லை கட்டி கிளம்பிடுவான், முடிடுவான். இங்க அரசு பள்ளி எல்லாம் குட்டியச்சோரா கிடக்குது. தேர்தல் நேரத்தில் உள்ள ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வச்சுக்கிறான். பூத்து போடுறதுக்கு வாக்கக முகமா வச்சு வாக்ககமா வச்சுக்கிறான். ஒரு நல்ல மாணவனையே உருவாக்க முடியாத நல்ல தலைவனை எப்படி அந்த கட்டடம் உருவாக்கி உள்ள உருவாக்குவாங்க? எல்லாம் உருவாக்குவாங்க. வைத்துக்கிறப்பு. என் மக்களுக்கு தேவையான அடிப்படை என்பது அறிவு. அதுக்கு முன்னாடி இருக்கு நீர். குடிநீர் விற்பனைக்கு இல்லை, தடை, பேன். நானே குழாயை போட்டு வீடு வீடு குத்திடுவேன். தூய குடிநீர் இலவசம். அதுக்கப்புறம் பசி, பஞ்சம், இந்த வார்த்தையவே ஒழிச்சிடணும், இருக்கவே கூடாது. இந்த நாட்டில் இரவு உணவு இல்லாமல் 28 கோடி மக்கள் உறங்க போறாங்கிறான். பல லட்சக்கணக்கான குழந்தைகள் இரவு உணவு இல்லாமல் உறங்க செல்கிறார்கள். இந்த பாவம், இந்த கொடுமை. தொலைக்காட்சியை திருப்புங்க. இவ பேர் குஷி, சோகை நோய்பட்டு பூஞ்சை நோய்பட்டு ஊட்டச்சத்து இல்லாமல் 5 கிலோ எடையிலே அப்படியே இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளைப் போல ஊட்டமாக சாப்பிட இவளுக்கு ஒரு 500 ரூபாய் போட்டு விடுங்க. தொண்டு நிறுவனங்கள் பிச்சை எடுக்குது மக்கள்கிட்ட. ஆனால் குழந்தைகள் நலனுக்காக இந்த நாடு ஒதுக்குகிற ஆயிரக்கணக்கான கோடிகள் எங்கடா? எங்கடா? இந்த விளம்பரத்தை பார்க்க வேணாமா? பாபர் மசூதி இடிப்புக்கு தீர்ப்பு வருது, பிரதமர் எல்லாம் பேசிக்கிறாங்க, அவங்க பேசுறாங்க, அதுக்கு இடையில இந்த விளம்பரம் வருது. நான் பார்த்து கதறனே. அப்படி நீங்க எல்லாம் பார்க்கறது இல்லையோ தலைவர் பெருமக்களே? பார்க்கறது இல்லையோ? நாட்டின் எதிர்கால நாற்றுகளை, பிஞ்சுகளை, பச்சிலம் குழந்தைகளை இப்படி போட்டுவிட்டு என்னடா வளர்ச்சின்னு வாயிலிருந்து போயிட்டு வளர்ச்சி? எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? ஒரு கொடுமை. கல்விக்கு வரி எடுத்துக்கிறது, மருத்துவத்துக்கு வரி, குடிநீருக்கு வரி, சாலைக்கு வரி. அது போக 50 ரூபாய்க்கு 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்டணும். இப்போ நான் ஒரு கார் வச்சிருக்கேன்ல, காரு 3 லட்சம் ரூபா அதுக்கு சாலை வரி கட்டியிருக்கேன். ரோடு டாக்ஸி. எந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு நான் கட்டினேன்னா சொல்ல மாட்டேன். ஏய், அந்த ரோடை மட்டும் காட்டுப்பா, அதுக்குள்ளே ஓட்டிட்டு திரிஞ்சிட்டு போறேன். இது எதுக்குப்பா 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா என்ற கப்பம் கட்டுற? அடிமை இந்தியாவில் கூட வெள்ளக்காரனுக்கு நான் கப்பம் கட்டி கிடந்து போலையே. விடுதலை பெற்ற இந்தியாவில் இப்படி பறிக்கிறியே. அன்னைக்கு என்ன தெரியுமில்ல? திருட்டு பயிலுக்கு இந்த முகத்தை மூடிக்கிடுவாங்க, 6 ரூபா கத்தி வச்சுக்கிடுவாங்க. அப்படி நான் போயிட்டு இருந்தேன்னா குறுக்க கட்டை கட்டி, ஏய் காசாடுறாம்மா. இன்னைக்கு குறுக்க கட்டையை போட்டு, ஏய் காசாடுறாங்கிறான். என்னது அது? ரா கொல்ல, இது ரா பகல் கொல்ல, ரெண்டு. ஆனாலும் நாங்கள் ஆண்டுதோறும் சுதந்திர தினம், குடியரசு தினம் அதெல்லாம் கொண்டாடிடுவோம். குடியரசு தினத்துக்கு ராணுவ பேரணி நடத்திடுவோம். அப்படியே
பாருங்க, ஒட்டகப்படை வச்சிருக்கோம், குதிரைப்படை வச்சிருக்கோம், யானை படை வச்சிருக்கோம், சீனா எல்லாம் வச்சிருக்கோம். சீனா லடாக்குள்ள வந்துட்டானே. ஏடா அருணாச்சல பிரதேசத்துல ஒரு தெருவையை உருவாக்கி டானமே சீனா. இல்ல இல்ல, கொஞ்சோண்டு. ஏன் வாயை திறக்கிறது தெரியுமில்ல, அவன் உண்மையிலே ராணுவம் வச்சிருக்கான். அதான் பிரச்சனை. அவன் என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா அந்த ராணுவ அணிவகுப்பு எல்லாம் நடத்தி காட்டி பார்த்திருக்கீங்களா? பயங்காட்டி வச்சிருக்கான். இதே பாகிஸ்தான் இருந்தா பதிலடி கொடுப்போம், தக்க பதிலடி கொடுப்போம், ராணுவத்தை குவிப்போம், எல்லையில் பதட்டத்தை உருவாக்குவோம். என சின்ன பையன் பெரிய செண்டியரோட மோதணும், பச்சை பிள்ளையோட மல்கட்டி உருண்டுட்டு கூடாது. புரியுதா? 845 மீனவனை என் நாட்டுக்குடியை சுட்டு கொண்டிருக்கான் சிங்களம். இப்ப 4 பேரை கொண்டு விட்டான். பேச துப்பு இல்லை. வலிமை மிக்க கடற்படை ராணுவம், 6வது பெரிய கடற்படை ராணுவங்கிறான் உலகத்துல. அங்கே ஒண்ணி குவிச்சு வச்சுக்கிட்டு சொந்த நாட்டு குடிகளை கொன்று குவிக்கிற ஒரு நாட்டை நட்பு நாடு என்று பேசிக் கொண்டிருக்கிறது. இருக்கு வந்து உட்கார்ந்து தொலைச்சு போறேன் எல்லா பேரையும் பார்த்துட்டு. என் பிள்ளைகள் செத்து கரை ஒதுங்குவது போல சிங்கள ராணுவ வீரன் செத்து கரை ஒதுங்க. மறுபடியும் சொல்றேன், நான் எங்க அண்ணன் அளவுக்கு நல்லவன் இல்லை. நல்லவன் இல்லை. சேட்டை காட்டுறாங்க. ஒரு பிரதமர் ஒரு கண்டனம் இல்லை, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு கண்டனம் இல்லை, பாதுகாப்புத்துறை செயலரோ அமைச்சரோ ஒரு பேச்சு இல்லை. ஏன்? சாபவன் தமிழன் சாகலாம். இவர்கள் எங்கள் மரணத்தை ரசிக்கவும் ரத்தத்தை ருசிக்கவும் பழகிக் கொண்டார்கள். இருக்கட்டும். தன்மானமும் இனமானமும் கொண்ட இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வரணும். ஏன்னால் நம்ம நாதியற்று நீட்டுகிறோம். நமக்கு எவனும் இல்லை. ஆந்திர காட்டுக்களை 20 பேரை சுட்டு போட்ட போது எவன் கேட்க இருந்தா உனக்கு? நான் முதலமைச்சர்னா என்ன வந்திருக்குமா சந்திரபாபு நாயுடுக்கு? சொல்லு, வந்திருக்குமா? செம்மரக்கட்டையே வெட்ட போறான்னா உடனே அரசு கூப்பிட்டு யார் யார் போறீங்க, கூலி எந்தெந்த பகுதியிலிருந்து போறீங்க, வறுமையா, மாற்று வேலை வேணாம், அங்கிட்டலாம் போகாதீங்க, நீங்க இருந்து பிழைங்க. ஒன்னும் சொல்ல முடியல, சொல்லல. செம்மரக்கட்டையே வெட்ட வர்றான். சரி, கூலி கொஞ்சம் அதிகமாக கிடைக்குதுன்னு வறுமை அதனால வர்றான். சரி, வெற்ற கூலி தானே யாரு? வெற்ற முதலாளி யார்? என்னைய சொல்ற யால கைது பண்ணி 3000 பேருக்கு மேல ஆந்திர சிறையில் அடைச்சு வச்சிருக்க. ஆனால் வெட்ட அனுமதிக்கிற வெட்டுகிற அந்த முதலாளி, வெற்றி ஏற்றுமை சிறந்த முதலாளியை கைது செய்து நடவடிக்கை எடுக்காதையே. பதில் இருக்கா? இது யார் பேசியிருக்கணும்? அதிகாரத்திலிருந்து அம்மையார் ஜெயலலிதா, எதிர்கட்சியாக இருந்த ஐயா தலைவர் கலைஞர், இவங்கெல்லாம் பேசியிருக்கணும்ல. என்ன செய்ய முடிஞ்சுச்சு? அழ முடிந்தது, ஆர்ப்பாட்டம் செய்ய முடிந்தது, கண்டன குரல் எழுப்ப முடிந்தது, அவ்வளவுதான். ஏன்? நாதியற்றவன் நீ. உனக்கு அரசியல் வலிமையும் இல்லை, அதிகார வலிமையும் இல்லை. மனு கொடுக்க வந்தவர்களை சுட்டுக் கொள்ளுமா? ஒரு பேரணியா வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வர்றாங்க, ஸ்டெர்லைட் அந்த தாமிர ஆலைக்கு எதிராக. அவ என்ன நினைச்சான்னா அந்த கூடத்தில் வச்சு என்னைய போட்டு தள்ளிடுறதா அவங்க கனவு. எப்படியும் வருவாருன்ட்டு. அது அந்த நேரம் எனக்கு ஒரு வழக்க திருச்சியில் போட்டு விரட்டிட்டு தெரிஞ்சாங்க. இல்லைன்னா அங்கே போயிருப்பேன், அந்த போராட்டத்துக்கு போயிருப்பேன், போட்டிருப்பாங்க. மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னு இருப்பான். அவ்வளோதான். எனக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு பூவை போட்டு வேலையே தானே. ஒரு 5 பேர் வாங்க, எல்லாரும் அங்கே நில்லுங்க, மனு கொடுத்துட்டு மாவட்ட ஆட்சியர் திரும்பி போங்கன்னா முடிஞ்சு போச்சு. இங்கே கலவரம் வரும்னு எப்படி நீங்கள் தயாராக துப்பாக்கி வச்சு காத்திருந்தீங்க? தண்ணீரை பீச்சி அடித்து கலைச்சிருக்கலாம், கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைச்சிருக்கலாம், தடியடி நடத்தி கூட நீங்கள் அனுப்பியிருக்கலாம். நேர குறிபார்த்து நெஞ்சில் சுட்டுக் கொள்ள வேண்டிய தேவை என்ன வந்தது? கொடும் அதிகாரங்கள். உன்னால் என்ன செய்ய முடிஞ்சது?
ஒன்றும் இல்லை. ஏன்? நாதியற்றவன் நீ. இப்போ நம்மளும் வரலைன்னு வச்சுக்கிற, முடிச்சு மண்ணை போட்டு முடி போயிருப்பான், எப்போ போயிருப்பான். ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் அளவுக்கு ஒரு அவமானங்களையும் ஏச்சு பேச்சுக்களையும் இழிவையும் தாங்கிய மகன் இந்திய அரசியல் தளத்தில் ஒரு தலைவன் இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, தரையில் உட்கார்ந்துறாரு, அந்த தரையை கழுவிடுறாங்க. அடுத்த நாள் கோணி துணி இருக்குல்ல, சாக்கு, அதை விரிச்சு தான் உட்காரணுன்றாங்க. கோணியை தூக்கிட்டு போறாரு சாக்க. தீண்டாமை பாருங்க. கோணி பைய கீழே உரிச்சு மேல உட்கார்ந்துக்கிறாரு. அப்படிதான் படிக்கிறாரு. தங்க விடுதி கொடுக்க மாட்டான் தாழ்த்தப்பட்டவர்ன்ட்டு. எவ்வளவு அவமானங்களை தாங்கி இருப்பார் பாருங்க. எவ்வளவு காயம் பட்டிருந்தால், டே மாடு இந்த குளத்துல குளிக்குதடா, சக மனிதனை குளிக்க அனுமதிக்க மாட்டேங்கிறியடா, என்னடா உன் மதம்? மாட்டை தொட்டால் புனிதம் என்றும் மனிதனை தொட்டால் தீட்டு என்றும் கற்பிக்கிற மதம் மதமே அல்லது கேலி கூத்துங்கிறது. எவ்வளவு காயமும் வலியும் தோய்ந்த வார்த்தைகள் என்பதை பாருங்க. அப்புறம் என்ன வரலாறு நடக்குது? கோணிப்பையை தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன அதே அந்த பையன் இந்திய பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ள எல்லாரும் காத்திருக்கிறாங்க. இந்தியாவின் அரசியல் சட்டத்தை எழுதிக்கிட்டு கோப்புல கொண்டு போயிட்டு தான். எப்படி இருக்கு பாருங்க. அந்த புரட்சியாளர் நமக்கு கற்பிக்கிறார். அன்பிற்குரிய சொந்தங்களே, தம்பி தங்கைகளே, அதிகாரம் மிக வலிமையானது என்று கற்பிக்கிறார். அதை அதிகாரம் மிக வலிமையானது அண்ணல் அம்பேத்கர், அடுத்து கீழே நான், அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. தன் வாழ்நாளில் அவ்வளவு அவமானங்கள், ஏச்சு பேச்சுக்கள், இழிவுகள் எல்லாவற்றையும் தாங்கி அந்த பெருந்தகை சொல்கிறார், அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறார். அதை நோக்கி ஓடு, முன்னேறி செல்லுங்கள், அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் என்கிறார் மாமேதை மார்க்ஸ். அதுதான் உங்களுக்கு சொல்றேன். மாசைத்துங் பேரணி நடத்துறான், நிறைய பேர் இறந்துறான். என்ன சொல்றான்? இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக. அதேதான் உங்க அண்ணன் சொல்றேன், சென்றவர் போக நின்றவர் போராடுக, நின்றவர் முன்னேறுக. பேச்சாளர் எனக்கு தேவையில்லை, நானே பேசுவேன் எல்லாத்தையும். எனக்கு எதுக்கு பேச்சாளர்? ஒரு பிரபாகரன் விடுதலை புலிகள் என்ற தமிழீழ தேசிய ராணுவத்தை உருவாக்கினார். ஆனால் 1,00,000 விடுதலை புலிகளால் கூட ஒரு பிரபாகரனை உருவாக்க முடியாத நன்பிற்குரியவர்களே. எத்தனாயிரம் பேச்சாளரையும் இந்த சீமானாலையும் நாம் தமிழர் கட்சியாரையும் உருவாக்க முடியும். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு கலங்காம வேலை செய்யுங்க, கவலைப்படாம வேலை செய்யுங்க. அண்ணன் இருக்கேன், நீங்க எல்லாருங்க பாருங்க. அந்த நான் பேசுற அந்த கேஜி படத்துல ஒரு வசனம் வருது, எனக்காக இந்த படத்தை எடுத்திருக்கான். பாட்டெல்லாம் என்னை நினைச்சே எழுதுன மாதிரி இருக்குது பாரு. நீங்க எல்லாரும் என் பின்னால் நிக்கிறீங்க திமிர்லையும் தைரியத்திலையும் நான் இல்லை, உங்க எல்லாருக்கும் முன்னால நான் நிக்கிறேங்கிறது தான். தைரியமான சண்டை போடுங்க, நீங்க நடந்து போங்க, உங்க நிழலா நான் பின் தொடர்ந்தே வருவேன். சளைக்காம வேலை செய். இந்த 3 மாத காலமும் கடும் உழைப்பை கொட்டு, தொடர்ந்து சிந்துங்கள், உங்கள் வேர்வையும் தேனாகுங்கிறான். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, அது கடுமையான உழைப்புங்கிறான். அது தவிர வழியே கிடையாது. நாம் வலிமையற்றவர்கள், எளியவர்கள். இருக்கிற ஒரே வழி, நாம் சிந்துகிற வேர்வை துளிதான் நம் வெற்றிக்காக தெளிக்கப்படுகிற பன்னீர் துளிகளாக மாறணும்.
வேட்பாளரோடு இன்முகத்தோடு ஒத்துழைச்சு இந்த கருத்து முரண்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. உனக்கு என்ன கருத்து இருக்கு? ஒரே கருத்து, இன விடுதலை தானே, இன உரிமை மீட்சி, இன பாதுகாப்பான பெருவாழ்வு இதானே. அதில் என்ன உனக்கு கருத்து வேண்டி கிடக்குது? பெரிய கருத்து முரண். ஆனால் அது வந்து நான் சரியில்லைன்னா அவர் சரியில்லைன்னு, சரியில்லைங்கிறத சொல்லாத. இதை தான் நானும் எங்கள் அண்ணன்ட்ட போய் சொன்னேன், தலைவர்கிட்ட. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. அவர் எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் சரியா இருந்தால் நாம் எதுக்குப்பா போராட போறோம்ட்டார். முடிஞ்சு. சரியில்லை, அதனாலதான்ப்பா போராடிட்டு இருக்கோம். அவரை ஆதரிக்கல, அவரெல்லாம் ஓட்டு. நம்மை நேசிப்பவர்கள் விமர்சிப்பவர்கள் இருவருக்கும் சேர்த்துத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். சரியில்லை சரியில்லைன்னு இவன் சொல்றானோ அவன் தான் ஆக சரியில்லை. அதான் எங்களுடைய, நான் அப்படிதான் பார்ப்பேன். அவர் சரியா வேலை செய்யலைன்னு விடு, நீ வேலை செய்ய, நீ வேலை செய்யல. அவர் வேலை செய்யலைன்னு சொல்றதுக்கு ஒரு நீ ஒரு ஆளா? நீ அதுதான் அவன் வேலையா? என்னது? இந்த தொகுதியில இருந்து எதுக்கு அந்த தொகுதிக்கு வேட்பாளர் போட? எந்த தொகுதியிலையும் போடுவேன். ஏன்னா இதெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாட்ட கேட்கல, நீங்க எங்க இருந்து வந்து இங்கே நிற்கிறீங்கலாம் கேட்கல. இப்போ எனக்கு சொந்த தொகுதி இல்லை, அது தனி தொகுதி ஆயிடுச்சு. நீங்க போய் உங்க தொகுதியில் நிற்காம இங்கே வந்து நிற்கிறீங்கன்னு கேட்பியா? என் நாடுடா, யாரை வேணாலும் எங்கேயும் நிப்பாட்டுவேன். இது நம்ம நாடு. இதை கூட விட்டு கொடுக்க முடியாதவன் என்ன இனத்துக்காக எதை கொடுக்க போறான்? அவன் உயிரே கொடுத்துட்டு போயிட்டான், உயிரே கொடுத்துட்டான். எங்களை கேட்காம போட்டீங்க. உன்னை மாவட்ட செயலாளர் உன்னை கேட்டு போட்டனா இல்லை நானா போட்டனா? உன்னை எப்படி மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவராக போட்டனோ நானா, அப்படிதான் வேட்பாளர்களையும் நானா போட்டிருக்கேன். உனக்கு கேட்டு கேட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. நான் உன் கருத்துக்கானவன் அல்ல, உன் நலனுக்கானவன். நான் எப்போதும் மக்களின் கருத்துக்கானவன் அல்ல, மக்களின் நலனுக்கானவன். கருத்து கட்டின்னு வச்சுக்க, நம்மளை சட்டை கழிச்சிட்டு பைத்தியக்காரனை ஓட விட்டுவான். ஆளுக்கு பேசுவான். கவனத்தில் வச்சுக்கிட்டு. பேருந்தில் பயணம் செய்கிற எல்லோருக்கும் பேருந்து ஓட்ட தெரியலாம், ஆனால் யாராவது ஒருவன் தான் ஓட்டணும். வண்டியில் இருக்கிற 60 பேருக்கும் பேருந்து ஓட்ட தெரியும்னு ஸ்டேரிங் எல்லாரும் இப்படி திருப்பினா எங்கேயாவது விழுந்து சாகிறதா எல்லாரும். அது ஊர் போய் சேராது தம்பி. எத்தனை ஆயிரம் பேர் பயணிக்கிற கப்பனாலும் ஒரு மாலுமி தான் ஓட்டணும். கப்பலில் இருக்கிற எல்லா பேரும் ஓட்டிக்கிட்டு இருக்க கூடாது, கடலுக்கு சுத்திக்கிட்டு இருக்கும், அப்புறம் கரை சேராது. என் தலைவர் எனக்கு கற்பித்தது, இந்த கப்பல் பத்திரமாக கரை சேரும் என்ற நம்பிக்கை வந்து விட்டால் மக்கள் எல்லோரும் ஏறி விடுவார்கள். நாம் தமிழர் கட்சி உறுதியாக வென்றுவிடும் என்ற நம்பிக்கை விதைத்து விட்டால் மக்கள் எல்லோரும் நமக்கு ஓட்ட போட்டு ஜெயிக்க விட்டுவாங்க. இவ்வளவுதான். அவ்வளவுதான். முதல்ல இவங்கெல்லாம் போட்டியிட போறாங்களா அப்படின்னாங்க. அப்புறம் இப்போ என்ன தெரியுமில்ல, என் தம்பி ஜெகதீசன் சொன்ன மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சி இருக்கு, அது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் அண்ட் அதர் ஆப்போசிட் பார்ட்டிஸ் அப்படிதான் இருக்கு. எவனை பார்த்தாலும் நம்மளை திட்டுவான் பாருங்க, அவனுக்கு பொறுக்க முடியல. ஐயோ வளர்கிறாங்க ஆபத்து, ஐயோ வளர்கிறாங்க ஆபத்து. ஆபத்து யாருக்கு ஆபத்து? கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், ஊழல் செய்யறவன், லஞ்சம் செய்யறவன், மண்ணலி விற்கிறவன், மலை குடிஞ்சு விற்கிறவன், அவனுக்கு ஆபத்து. பச்சை மட்டை இருக்கு, பச்சை மட்டை இருக்கு, பச்சை மட்டை இருக்கு. அத சிவாஜி படத்துல வரும்ல, ஆபீஸ் ரூம்குள்ள போங்க, அங்க பெருசு பெருசா பவுன்சரை போட்டிருப்பான், அங்க நானே நிற்பேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? இப்ப நான் சொல்லவா? நான் தான் எடுத்து வச்சிருப்பேன் பட்டியல். இவ்வளவு இருக்கு. ஒரு 10 தலைமுறைக்கு வேண்டியதை எடுத்துக்கிறங்க, பாதி எடுத்துக்கிறங்க, மீதியை கொடுத்துருங்க. இல்லை நீங்களா கொடுத்தீங்கன்னா வெளியில் இருப்பீங்க, நானா எடுத்துக்கிட்டேன்னா உள்ள இருப்பீங்க. பரவாயில்லையா? கொடுத்துருவான்.
தேவைக்கு அதிகமாக சுரண்டி கொளுத்து சேர்த்து வச்சு மக்களை பிச்சைக்காரனாக்கி அந்த நேரத்தில் வந்து மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், அது தரேன், 1000-500 காற்றை கொடுத்து பறிச்சு என் மக்களை பரதேசி கூட்டமாக்கி எப்போ பேசுகிறார் பாருங்க புரட்சியாளர் அம்பேத்கர். எப்போ சொல்கிறார் பாருங்க, மதிப்பு மிக்க நம் உரிமையை சில ரொட்டி தொண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானதுங்கிறது. மக்களாட்சியில் இருக்கிற கடைசிய கருவியே மக்களுக்கு அந்த வாக்குதான். நாம பேசி கருத்தை விதைச்சு உழைச்சு குளத்தை தூர்வாரி மரக்கண்டு நட்டு அதை பண்ணி ரத்தம் கொடுத்து எல்லாம் பேசி வாக்கை பெறுறோம். அவங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது, வாக்கை வாங்குறாங்க. இந்த நிதி இதுல உனக்கு தெரியுமில்ல, 2000 கோடி ஒதுக்கும், 10,000 கோடி ஒதுக்குறோம், 2 லட்சம் கோடி ஒதுக்குறோம். அது இங்க வந்து சேரவே இல்லையே. நீங்க நல்லா ஒரு தடவை நாங்க சொன்னதை கவனிங்க. ஒதுக்குறோம் ஒதுக்குறோம் தானே, நிதி அளிக்கிறோம் நாங்க சொல்லியே. 10,000 கோடி ஒதுக்குறோம், ஒதுக்குனது எங்க, அதை பதுக்குறோம். அப்போ தேர்தல் வரும்போது ஓட்டுக்கு காசா கொடுக்கிறோம், திருப்பி பறிக்கிறோம். பரதேசி பயில்கிட்ட சிக்கிக்கிட்டு இந்த நாடு படுற பாடு. பக்கத்தில் கேரளாவில் காசு கொடுத்தா கட்டை சரிப்படுத்திட்டு அடிக்கிறான், விளக்குமாறு ஒன்று அடிக்குது சனம். அவன் ஒரு சின்ன கையிலே கட்டிட்டு பணியினை போயிட்டு ஓட்டுப்படியை குடிச்சிட்டு அழகாக அரசியல் பேச்சு போயிட்டு இருக்கான். 83 விழுக்காடு கல்வி பெற்ற மாநிலம்ங்கிறாங்க, கல்வி அறிவு பெற்ற மாநிலம்னு. ஏன் விழிப்புணர்வே வரலையே? அதனால் அம்பேத்கர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இவ்வளவு கல்வி அறிவு பெற்றுச்சு வந்துருச்சு, கற்றவர்கள் நிறைகிறாங்க, ஆனாலும் இந்த நாட்டில் சமத்துவம் வரலையே, சக மனிதனை மதிக்கிற அந்த மாண்பு வரலையே, ஏன்னு கேட்குறது. அதுக்கு ஒரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமில்ல, தன்னலம் என்று வந்துவிட்டால் அறிவு வேலை செய்யாதுங்கிறது. இங்க படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருமே பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்துற நிலைக்கு வந்துச்சு. இது ஒரு கலாச்சாரம் ஆகிடுச்சு, வாழ்வியல் ஆயிடுச்சு. தேர்தல்னா காசு கொடுக்கணுங்க ஓட்டுக்கு. அதை இளைய தலைமுறை பிள்ளைகள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், என் வாக்கு விற்பனைக்கு இல்லை என்ற உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கணும். இந்த நாட்டில் ஊழல் லஞ்சம் பெருதி போனதற்கு காரணமே அதற்கான விதையே வாக்குக்கு காசு கொடுக்கிறதுல ஊண்டப்படுது. இப்போ காசு கொடுக்காமல் வாக்கை பெற்று வென்று வருகிற ஒருவர் தன் மக்களுக்கு களத்தில் நின்று சேவை செய்ய வேண்டும் என்று நினைப்பார். காசை கொடுத்து வாங்குகிறவர் சேவையை செய்ய வேண்டியதில்லை, ஏன்னா அடுத்த தேர்தலுக்கும் காசு கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம், அவ்வளவுதான். போன தடவை 500 ரூபா கொடுத்தோம், இந்த வாட்டி நம்ம ஒரு வேலையும் செய்யல, மக்கள் கோபமா இருக்காங்கன்னா கூட என்ன சேர்த்து கொடுப்போம், இல்ல ரொம்ப கோபமா இருக்கான் கூட ஒரு 1000 சேர்த்து கொடுப்போம், அவ்வளவுதான். இப்ப ஒருத்தரை பாத்தீங்கல்ல, உங்கள் தொகுதியில் உங்கள் தொகுதிக்கு நான் வருகிறேன், உங்கள் குறைகளை நான் கேட்கிறேன், உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறேன். எங்களுக்கு ஒரே பிரச்சனையே நீங்க தான், நீங்க பேசாம இருந்துருங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. 22 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட ஒரு கட்சி அப்போதெல்லாம் தீர்க்காத பிரச்சனைகளை 100 நாள்ல தீர்ப்பேங்குது. என்ன பிரச்சனை? எங்களுக்கு கச்சத்தீவு பிரச்சனை இருக்கு, 100 நாள் தீர்த்து விட்டுறீங்களா? அணுவுல பிரச்சனையா இருக்கு, மூடி விட்டுறீங்களா? மீத்தேன் நீங்க கையெழுத்து போட்டதான் பிரச்சனையா இருக்கு, ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் தீர்த்து விட்டுறீங்களா? சொல்லுங்க. இந்த டாஸ்மார்க் பெரிய பிரச்சனையா இருக்கு, மூடி விட்டுறீங்களா? மூடி விட்டுறீங்களா? குறைஞ்சபட்சம் நீங்க காய்ச்சற சாராய ஆலைகளையாவது மூடி விடுவீர்களா? சொல்லுங்க. காசு கொடுத்து என் பிள்ளைகள் வந்து படிக்க முடியல, தனியார் முதலாளிகள் கொள்ளை லாபம் ஈட்டுகிறார்கள், அறிவை வளர்க்கும் கல்வி பெரும் சந்தையாயிட்டுது. அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு கல்வி இலவசம் கொண்டு வந்துருவீங்களா? நான் சொல்றேன் கொண்டு வருவேன்னு, நீங்க சொல்வீங்களா? ஏன் சொல்ல முடியாது? அதிகப்படியாக தனியார் பள்ளி கல்லூரி நிர்வாகங்களை வைத்திருப்பது நீங்களும் உங்க கட்சியும் தான். எப்படியெல்லாம் என்ன கொடுமை. பதனி இனிப்பா இருக்கே சக்கரை பொட்டிலான்னு கேட்கிறவர்கிட்ட போயிட்டு நீங்க பேச முடிச்சு.
அன்பிற்குரிய தம்பி தங்கிகள், வேட்பாளர்களினுடைய படத்தை விவசாய சின்னத்தை போட்டு சுவரொட்டி ஒட்டுவது தொடர்ச்சியாக செய்யணும். அதில் நாம் தமிழர் கட்சியில் உறவாக இணைய அப்படின்னு உங்கள் எண்களை போட்டு முதன்மை பொறுப்பு, தொகுதி பொறுப்பு அல்லது மாவட்ட பொறுப்பு, ஒன்றிய பொறுப்பில் இருக்க பிள்ளைகள் போடணும். அதில் அழைச்சி பேசுவாங்க, கட்டாயம் பேசுவாங்க. நிறைய ஊரில் அழைச்சி இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள தாயின் பேரன்போடு இணைஞ்சு இனிமையாக பேசணும். இனிய சொல் இரும்பு கதவையும் திறக்குங்கிறான் அண்ணல் காந்தியடிகளின் அன்பிற்குரியவர்களே நமக்கு கற்பிக்கிறாங்க. வாயிலிருந்து வருகிற வார்த்தை அவன் செவிவரைதான் சென்றடையும். உங்கள் இதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் அவன் சிந்தனையை தூண்டி செயல்பட செய்யுங்கிறார். நீங்கள் எந்த வார்த்தையும் இதயத்திலிருந்து எடுத்து பேசுங்க. தயவு செய்து ஒருத்தர் அழைச்சாருன்னா, யார் பா அப்புறம் பேச கட்சியில் சேர்ப்பியா வைபா, சீமானின் உடன் பிறந்தவர்களாக பிள்ளைகளாக இருக்கணும். பிரபாகரன் என்ற பேரன்புக்காரனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அதனால அவர்களை இணைங்க. களப்பணிக்கு வர்றார்கள் இல்லையோ, நமக்கான வாக்காளர்களாக கட்சிக்காரர்களாக மாறிவிடுவார்கள். நம் இன உறவாக மாறிவிடுவார்கள். வீடு வீடுக்கு துண்டறிக்கைகள், ஆட்சியின் செயல்பாட்டு வரை புத்தகம் இதுவரைக்கும் இருக்கிறத படிச்சுக்கிறங்க. இப்போ மறுபடியும் ஒன்று கொடுக்க போகிறோம். காணொளி ஆவணம் நாம் தயாரிக்க போகிறோம். அதை துண்டு துண்டாக நறுக்கி 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 உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் கடத்துங்க. கூட படித்தவர்கள், பணி செய்பவர்கள், விளையாடுபவர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க. ஒருவர் 10 வாக்கையாவது பெறுவது, அது குறைஞ்ச வச்சுக்கிறங்க. ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும். இது நம்ம கோட்பாடு. கிளையில்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவது. ஒரு வாக்ககத்துக்கு 10 முகவர்கள் கட்டாயம் போட்டாகணும். எவ்ரி பூத் 10 யூத். 10 பேர், 2 பேர் வெளியில் நிற்க, 2 பேர் உள்ளே இருப்பான் வாக்ககத்துக்குள்ள. 8 பேர் கொடியை பிடிச்சிட்டு துண்டறிக்கை வச்சுட்டு, அம்மா அம்மா தயவு செய்து விவசாய சின்னத்துக்கு போடுங்கம்மா, அப்பா போடுங்க. அந்த 2 பேர் உணவு இடைவெளிக்கு வெளியில் வருவான். இங்கே சாப்பிட்டு போய் இவங்க உள்ள கந்துடணும். மறுபடியும் 8 பேர் வெளியே நிற்கணும். இந்த 10 பேர் நீங்கள் கொடியை பிடிச்சி நாம் தமிழர் சின்னன்றது இவங்களுக்கு போடலாம்னு வரும். அந்த இடத்துல பொட்டலா விட்டினா யாருப்பா அதிமுக ரெட்டலை உதயசூரியன் என்ன பார்ப்பான். இந்த 2ஐயும் மறந்து விவசாயியை தேட வைக்க வேண்டிய வேலை உன் வேலை. சொல்லு மக்கள்கிட்ட, விவசாயி வாழாது, விவசாயி வெல்லாது உலக சமூகம், மானுட சமூகம் வாழ முடியாது. எது ஒன்றும் வேளாண்மையிலிருந்து தான் பிறக்குது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு நம்ம பாட்டம் பாடுறான் வள்ளுவ பெருமகனார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உலவே தலை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுவார் உலகிற்கானே அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துங்கிறார். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டே மேம்பார்க்கும் நிலை என்று பாடுறார். உழவை எவ்வளவு வலியுறுத்தி பாடுறார். அதனாலதான் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை நாம் முன்வைத்து தேர்தலை சந்திக்கிறோம். நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். கொரோனா காலம் 10 மாதம் 11 மாதங்கள் நீங்கள் ஊரடங்கி கிடந்தீர்கள், வீடுக்குள்ளே இருந்தீர்கள். பணம் இருப்பவர்கள், பெரும் பெரும் முதலாளிகள் கூட நகைக்கடையில் போய் நகையை வாங்கி குவிப்போம் என்று தேடல, விலை உயர்ந்த காரை வாங்கி நிறுத்துவோம் என்று தேடல போகல, விலை உயர்ந்த அலைபேசி செல்போனை வாங்குவோம் என்று போகல. ஆனால் எல்லோரும் எதை நோக்கி சென்றீர்கள்? எங்கு காய்கறி கிடைக்கும், எங்கு மளிகை கடை திறந்திருக்கும் என்று தேடினீர்கள். இதில் எது இல்லாமலும் வாழ முடியும் உலகத்தீரே. நீரும் சோறும் இல்லாது யாரும் வாழ முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உலகில் எல்லா தொழிலையும் மனிதன் செய்கிறான். உழவை செய்பவன் தெய்வத்திற்கு ஒப்பானவன். என் அன்பிற்குரியவர்களே, தெய்வத்திற்கு ஒப்பான். 2 நண்பர்கள், இளங்கோவன் சரவணன் என்று. இளங்கோவனுடைய அப்பா உழவன், வேளாண்குடி மகன். சரவனுடைய அப்பா அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிறவர். 2 பேரும் நண்பர்கள். இளங்கோ அந்த சரவணன் வீட்டுக்கு சாப்பிட போறார். ஆனால் இளங்கோவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. அப்பா எப்போ பார்த்தாலும் மாட்டுக்கு தண்ணி வச்சிருக்காரு, வேர்வை உடம்போடு இருக்கார், உடம்பு உப்பு பூத்து இருக்குது, அழுக்கா இருக்கிறார்.
வைக்கல் வெளி மாட்டுக்கு போடுறா, தண்ணி வைக்கிறா, தவிடு வைக்கிறார், இப்போ உழுதுட்டு இருக்கு. இதே அவனுக்கு ஒரு பார்க்க இருக்கு. அவங்க அப்பா நீட்டாக பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்காரு, போகிறார் அலுவலகத்துக்கு போயிட்டு வர, ஷூ போட்டிருக்காரு, அது பார்க்க அவனுக்கு தான் இருக்குது. ஆனால் சரவண வீட்டில் உட்காந்து இலங்கை சாப்பிடும்போது அந்த சரவணன் என்ன பண்ணுறான், சோறை எடுத்து கண்ணில் இப்படி வச்சு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு அப்புறம் சாப்பிட்றான். என்ன ஏன் சரவணன் அப்படி பண்ணுறான்னு இல்லை, நமக்கு சோறு கொடுக்குற விவசாயிகள் தெய்வத்துக்கு சமமானவள்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, அதனால நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவோம் எப்பவும். உடனே இலங்கை ஓடி வர்றான். அப்பா உழுதுட்டு வேற வர்றார் வேர்வையோட, ஓடி பாஞ்சு வேர்வையோட அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறான். எங்கள் அப்பா தெய்வத்தின் தொழிலை செய்கிறார். புரியுதுன்னு நினைக்குது. உப்பிட்டவரை உயிர் உள்ளவரை நினைங்குது முதுமொழி, தமிழ் பொன்மொழி. உப்பிட்டவனையே உயிர் உள்ளவரை நினைக்க வேண்டும் என்றால் உனக்கு உணவிட்டவனை நீ எவ்வளவு முறை நினைக்க வேண்டும் என்பதை நீ புரிஞ்சுக்க. தேர்தல் ஆணையம் நமக்கு உயிர் உள்ள எதையும் சின்னமா தரதில்லை என்றுச்சு. புலி கேட்டேன், மயில் கேட்டேன், காளமாடு கேட்டேன், எதையும் தர முடியாது இருந்துச்சு. ஆனால் அந்த விவசாயி கொடுத்துருக்கு. ஏன்? எவனும் உயிரோட இல்லை. அதையே எனக்கு கொடுத்துருக்கு. தன் உயிரை கொடுத்தாவது விவசாய பெருங்குடி மக்களை காப்பாற்றிடுவான் சீமான். அதனாலதான் அதிகாரத்துக்கு வந்தவன நாங்கள் அரசாங்கமே வேளாண்மை செய்வோம். கார்பரேட் வருவதற்கு முன்பு கவர்மெண்ட் செஞ்சிடும். இல்லைன்னா அவன் வந்துடுவான், அதானி அம்பானி வந்துடுவான். அவன் வந்து பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டுருவான். அவன் விளைய வச்சு இதை விளைய வச்சுத்தா, அதை விளைய வச்சுத்தான்னு எங்களை கூலி அடிமைகளாக்கி கொண்டு போய் குடோனுக்குள்ள பதுக்கி வச்சுட்டு ஒரு திட்டமிட்ட செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி 1 கிலோ தக்காளி 1000 ரூபாய் 500 ரூபாய்ன்னு கொண்டு நிறுத்திடுவான். நாங்கள் அன்றாடங்காட்சி தினக்கூலி 500 ரூபாய்க்கு 1 கிலோ தக்காளிக்கு எங்கே போகிறது? ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கான். வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, எண்ணெய் விதைகள், பருப்பு வகைகள், பயறு வகைகள் இதெல்லாம் அத்தியாவசிய பொருள் இல்லை. எப்படிப்பட்ட நாடு பார்த்துக்க. தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம்லாம் அத்தியாவசிய பொருள் இல்லையா? இது அத்தியாவசிய பொருளாக இருந்தால் பதுக்கி வைக்கக்கூடாது, சட்டம் இருக்கும், ஒரு தடை இருக்கும், மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அத்தியாவசிய பொருள் இல்லை என்று நீக்கிவிட்டால் எவ்வளவு வேணாலும் நீ பதுக்கி வச்சுக்கலாம். உணவு பதுக்கல் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ அவன் குடோன்ல வச்சு குளிரூட்டப்பட்ட கிடங்களை வச்சு பாதுகாப்பான். திடீர்னு வெங்காயம் விலை ஏறுதும்பான், பருப்பு விலை ஏறுதும்பான், 1000 ரூபா கிலோம்பான். செத்து போக வேண்டியதான் நீ. விவசாயி போராடிக்கிட்டு இருக்கிறது அவனுக்குன்னு நினைக்கிறான், ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் போராடிட்டு இருக்கான் அவன். இப்ப நாம பேசுறது தமிழ் இனத்திற்கு மட்டும் நினைச்சிருக்கான். நான் உலக பொதுமைக்கு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உலக பொதுமைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். 800 கோடி மக்கள், 100 கோடி மக்கள் தான் குடிநீர் இருக்குன்னு வருந்துறோம் நாங்க. இந்திய பெருநிலமைக்கும் எங்களுடைய அரசியலை பறந்து விரிச்சு வைக்கிறோம். இப்படி கல்வியை கொடுக்கணும், இப்படி மருத்துவத்தை கொடுக்கணும், இப்படி குடிநீரை கொண்டு வரணும், இப்படி தடையற்ற மின்சாரம் இப்படி செய்யணும்னு. கடல் அலையில ஜப்பானும் குவைத் துபாயும் வந்து கடல் அலையில மின்சாரத்தை தயாரிக்குது. செய்ய முடியாதா? கடலை ஒட்டி ஒரு 100 அடிக்கு உள்ள போயிட்டு பிரிட்டன்ல பூரா காற்றாலையை போட்டு, ஏன்னா கடற்கரையில் காத்து எப்படி வரும் பாருங்க, காற்றாலையை போட்டு மின்சாரத்தை எடுக்குது. இவன் அணு உலையை கட்டிக்கிட்டு அழுது சாகடிக்கிறான். அது ரஷ்யாவில் செர்னோபில்ல வெடிச்ச மாதிரி, ஜப்பான்ல பூசிமால வெடிச்ச மாதிரி வெடித்தால் அதுக்கு பதில் இல்லை. ஒரு வேளை வெடிச்சிருச்சு. எத்தனை கேள்விகளை இந்த மக்களுக்கு முன்னாடி நான் எழுப்பியிருக்கேன், ஒருத்தராவது பதில் சொல்லிருக்கேன்னா? எப்படி அப்புறம் மின்சாரம் எப்படி? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? அணு விஞ்ஞானிகளே சொல்கிறார்கள், அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கரையில் குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என்று. குளிர்மலை வெள்ளத்தில் நடக்கும் போது கூட எங்களை காப்பாற்ற வராத நீங்கள், மலையில் காடுக்குள் தீப்பிடிச்சு எரிஞ்சு செத்த போது கூட காப்பாற்ற வராத நீங்கள் அணு உலை வெடித்தா வர போறீங்களா? ஒரு ஆபத்தான நிலையில், ஒரு அழிவின் விளிம்பில் நிலையில் என் தாய் நிலமும் என் தமிழ் மக்களும் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இதிலிருந்து மீண்டு பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற லட்சிய உறுதியை நீங்க எடுத்துக்கணும். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று தமிழ் மறை போதிக்குது. வள்ளுவ பெருமகனார் நமக்கு போதிக்கிறாங்க. ஆனால் மணிநீரும் இல்லை, மண்ணும் இல்லை, மலையும் இல்லை, அணிநிலர் காடும் இல்லை.
இங்க காடு இருக்கு. காடு இல்லை என்றால் எப்படி வளம் வரும்? எப்படி மழை பொழிவை நீ பெறுவ? ஒரு மனிதனுக்கு சராசரி ஆவரேஜ் 422 மரங்கள் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு. உலகத்தில் கனடா என்கிற ஒரு நாடு ஒரு மனிதனுக்கு 1000 மரங்கள் வைத்திருக்கு. இப்போது அந்த நாட்டின் பிரதமர் 100 கோடி மரங்களை நடுவதற்கு திட்டம் போட்டிருக்க. இத்தனை கட்சிகள், 1.5 கோடி தொண்டர்கள், 2 கோடி தொண்டர்கள், வாய்களிலே பேசுகிற நீங்கள் ஆண்டுக்கு ஒரு மரம் வைத்திருந்தா கூட இத்தனை ஆண்டுகளில் பல கோடி மரங்களை நட்டு வளர்த்துக்கலாம். நீங்க எப்படி மரம் நடுற விழா எப்படி தெரியுமில்ல? ஒரு குழியை தோண்டி அமைச்சர் பெருமக்களை நட வைப்பாங்க. அதை அந்த அமைச்சர் கேட்டிருக்க, அப்படி அந்த இடத்துல நடலாமே. இல்லைங்கய்யா, போன ஆண்டு இந்த இடத்துல தான் நட்டோம், இந்த இடத்துலயே நட்டுருவோம். நான் வருஷம் இங்கே தான் நடுறது. நமக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு, நிறைய கனவு இருக்கு. இப்படியே நின்று கத்திட்டு இருக்க முடியாது, செயல்படுத்தணும். ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும்போது அதிகாரத்தை கைப்பற்றணும். இல்லைன்னா சக்கர நாற்காலியில் வீண்டு ஒன்றும் பண்ணிட்டு இருக்க முடியாது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த நாட்டை 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், எங்கும் பனை விதைகளை தூவி இருக்கிற பனைகளை பயன்படுத்தி காட்டிடுவோம் நம்ம பிள்ளைகளுக்கு. இப்படி பண்ணலாம்டா அப்படின்னு நாம போயிட்டா கூட வருங்கால தலைமுறை அந்த மரங்களை பயன்படுத்தி வளத்தை பெருக்கிக் கொள்வாங்க. சாலைகளே பசுஞ்சோலை சாலைகள் தான். மரங்கள் கடையில நீ போகணும், பயணிக்கணும். நீ உன் தோட்டத்தில் வச்சிருக்க மரமா இருந்தாலும் நீ என்னை கேட்காம வெட்டக்கூடாது. நான் அந்த வரைவில் கொடுத்திருந்தேன், எல்லாம் சிரிச்சான். சீனா சட்டம் போட்டுருச்சு, மரங்களை வெட்டினால் மனிதர்களை வெட்டியதற்கு சமமாக சிறையில் அடைச்சிருவேன். நான் போட்டிருக்கேன், அந்த இதில் வரைவில் கொடுத்துருக்கேன், படிச்சுப்பாரு. வெட்ட முடியாது, நீ சட்டம் போட்டுருவேன். அப்போ நீ எப்படி வெட்டலாம்? அங்கே வந்து மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர்கிட்ட அனுமதி பெறணும். அங்கே கிம்பளம்லாம் கொடுத்து வேலை செய்ய முடியாது. நான் இங்கே பச்சை மட்டையோட காத்தே இருப்பேன். அங்கே பணி இடமாற்றம், தற்காலிக பணி நீக்கம், நோ ராஜா, டிஸ்மிஸ், ஸ்பாட் டிஸ்மிஸ். வெள்ளப்பட தப்பிக்க முடியாது எவனும். பெரிய பிக் பாஸ் நான் தான். ஐ ஆம் வாட்சிங். தப்பிக்கவே முடியாது. அங்க என்ன போடுவேன் சட்டம்? 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு. 1 மரம் வெட்டிக்க, 100 மரத்தை நட்டு காட்டு. ஈழத்தில் ஒரு விடுதலை புலி போராளி ஒரு தேக்கு மரத்தை வெட்டிடுறார். தலைவருக்கு போயிடுச்சு விசாரணை. என்ன தண்டனை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் கூட 100 மரம் தான் சொல்றேன். 1,00,000 தேக்கு மரக்கன்றுகளை நடுன்ட்டார். நான் போய் நிற்கும் போதும் குடத்தை வச்சுக்கிட்டு தேக்கு மரக்கன்றுகளை வச்சுக்கிட்டு நட்டுக்கிட்டே இருந்தான். இப்போ எதனால நட்டுக்கிட்டு இருக்கான்னு என்னன்னு கேளுங்க. என்ன இந்த கதையை சொல்றாரு அவர். 1,00,000 மரம் நட சொல்லிட்டார் தலைவர். இப்போ எவ்வளோ நட்டுருக்கார்? 90,000 நட்டுருக்கேன். அது மாதிரி இல்லாமல் செதுக்க முடியாது, நாட்டை செதுக்க முடியாது. கொண்டு வரணும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பை பெருக்கணும். சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கணும். இல்லைன்னா கிராமங்கள் காலியாக நகரங்கள் பிதுங்கி வழி. கிராமங்கள் காலியாகும் போது நகரத்தில் இருக்க மக்களுக்கான உணவு எங்கிருந்து வரும்? சிற்றூரிலிருந்து தான் வரணும். கீரை, பருப்பு, முட்டை, பால், வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், சொரக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் இங்கிருந்தா வரணும். இவன் அங்கே வந்துட்டானா இங்கே இருக்கிறது. நீ எதையுமே செல்போனில் டவுன்லோட் பண்ணலாம் ராஜா, தண்ணியும் சோறையும் நீ டவுன்லோட் பண்ண முடியாது. சோறு டவுன்லோட் பண்ணி ஒன்று கொடுத்து விடுங்க. அதெல்லாம் செய்ய முடியாது. அதான் திரும்ப திரும்ப சொல்லல, எத்தனை ஜி செல்போன்ல வரலாம். கஞ்சி நாங்க தான் ஊத்தணும், விவசாயி நாங்க தான் ஊத்தணும். அது ரொம்ப போய் சேர்ந்துருச்சு இவருக்கு. ஒரு லாரியில் ஒரு தெளிவு வச்சுட்டு போறான், டிராக்டர்ல. எத்தனை ஜியும் வரலாம் ராஜா, கஞ்சி விவசாயி நாங்க தான் ஊத்தணும். நேற்று பார்க்குறேன் அந்த மாஸ்டர் படத்தில் வாய்ப்பில்லை ராஜா, அது வருது. ஏடா அது. அதனால ஒரு லட்சிய வெறி, ஒரு உள்ள உறுதி என் உடன் பிறந்தார்களுக்கு இருக்கணும்.
இது முடியுமா? அது நினைக்கவே நினைக்காத. முடியாது என்பது முட்டாள்களின் அகராதிங்கிறான் நெப்போலியன். இம்பாசிபிள் இஸ் ஃபூலிஷ் டிக்ஷனரிங்கிறான். தூக்கி வீசு. நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது நம்மால் முடியும் அப்படின்னு நினைச்சுக்கணும். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைங்கிறான். நம்பிக்கையில தோற்றாத. நம் தலைவர் என்ன சொல்றாரு? நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நான் நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லைங்கிறார். அந்த நம்பிக்கையோட நின்று களப்பணியாற்றுங்கள். நமக்கு ஊடகம் மறைக்கும், ஆனால் உங்கள் கைகளில் இருக்கிற அலைபேசியவே ஊடகங்களாக மாற்றுங்கள். அயராது களப்பணியாற்றுங்கள். நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அந்த அயலார் ஆட்சி கூண்டோடு போயிற்று கொட்டடா முரசம்ங்கிறான். நறுமலர் சோலையில் நரிபுக விடமாட்டோம், நாம் தமிழர் என்று முரசறைவாய். வெறி கொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிற்று கொட்டடா முரசம்ங்கிறான். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு. புரட்சி பாவலர் நமக்காக தான் பாடுறது. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சிற்கையால் பொன்னள்ளி பூசிய கந்துல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோங்கிறார். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நேர்வுவாய். கொலை வாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, புகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. உறுதியா வெல்லுவோம், உறுதியா வெல்லுவோம். நாம் சாதாரணமானவர்கள், நாம் தோற்கலாம், ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தில்லைங்கிறார் தலைவர். நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் தலைவன் பிள்ளைகள். உறுதியாக வெல்லுவோம். நம்பிக்கையோட களத்திற்கு செல்லுங்கள், அயராது களப்பணியாற்றுங்கள். இந்த 3 மாத கால உழைப்பு என்பது நம் பெருங்கனவை நிறைவேற்றக்கூடிய காலம். இது சோர்ந்து இருந்துடக்கூடாது. இதுவரை வேலையை தொடங்கலன்னா இப்ப இருந்தே தொடங்கிருங்க. கவனமா உழைங்க. நமக்கு நிறைய கடமைகள் காத்திருக்குது. எனவே அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், அருமை உடன் பிறந்தார்கள், நாம் சந்திக்காதவர்களே இல்லை என்கிற நிலையில் ஒவ்வொருவரையும் சந்தித்து விவசாய சின்னத்திற்கான வாக்கை பெற்று வெற்றி என்கிற செய்தியை சொல்லுங்கள். மார்ச் 20ஆம் தேதி சென்னையில் மாபெரும் ஒரு மாநாடை நடத்தி நாம் வேட்பாளர்களை அறிவிக்க இருக்கிறோம். எல்லோரும் என் உடன் பிறந்தவர்கள், தமிழ் தேசிய பிள்ளைகள், என் தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் வந்து விடுங்கள். வாகனத்து காசு இல்ல, சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டாது வந்துரு. அதுவும் முடியலையா கட்டுச்சோறு கட்டி புளியோதரை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரி நடந்துரு. நம்பிக்கையோடு இருங்கள். உறுதியாக நாம் வெல்லுவோம். இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். புரட்சி